படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நம்ம ட்ரெய்லரில் பார்த்துட்டு கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைப்போம், ஒரு ஜென்ரல் லவ் ஸ்டோரி அப்படின்னு. பட் இந்த படத்தோட கான்செப்டே டிஃப்ரெண்ட். நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை எப்படியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அந்த மாதிரி எந்த பொண்ணும் கிடைக்காது. கடைசியாக ஒரு பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாம் செட் ஆகும். பார்த்தா பொண்ணு ஏலியனு. இப்போ இந்த பொண்ணு ஏலியனு, இவர் கல்யாணம் பண்ணிப்பாரா, லவ் பண்ணுவாரான்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த ட்விஸ்ட் வைக்கிறாங்க, பொண்ணு 6 மணிக்கு மேலே பையனாக மாறிடும்னு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரா, வீடை ஒத்துக்க வைக்கிறாரா, இவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஒத்துக்க வைக்கிறாரா அப்படின்றது தான் கான்செப்ட். நல்ல கான்செப்ட் தான். பட் இது ஆல்ரெடி வந்திருக்கு. ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அதான் 2 மாதம், ஜூன் மாதம் வந்தது, டபுள் ஆக்குபென்சி. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். பட் இதில் ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ரியோராஜோட ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸில் படத்தை வந்து இனிமேல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு நிறைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அப்படியே இன்ச் பை இன்ச்சாக செட் பண்ணுறாங்க. அதை டக்குன்னு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரேப்பிடாக அப்படியே டக்குன்னு போகுது. செகண்ட் ஹாஃபில் காமெடியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே படத்துக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ரியோராஜ் அவரோட மார்க்கெட்டை இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் 2 படம் பண்ணிட்டா ஒரு டஃப் காம்படிட்டராக வந்துடுவார். ஏன்னா இப்போ எல்லாருமே அடுத்தடுத்த ஃபீல்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ இவர் நல்ல ஒரு டஃப் காம்படிட்டர். நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் செகண்ட் ஹாஃபில் வந்து மறந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நான் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது. அவர் புதுசாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணது இல்லை எப்போவுமே. அவர் லவ் அந்த மாதிரி பண்ணுவார் செட்டிலாக. இது நல்லா ஒரு மாதிரி செம்ம கிரியேட்டிவ் பண்ணுவார். அது நல்லா இருக்குது. அது வந்து அதான் சும்மா ஒரு கற்பனையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நடக்குமான்னு. அதை வந்து படமாக காமிச்சிருக்காங்க. அது பார்க்க நல்லாவே இருக்குது. தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், இல்லை அது வேறு மாதிரி கான்செப்ட். அது சேம் தான். ஆனால் இது மேரேஜ் அடுத்தது அப்படி கொண்டு போய் ஒரு ரிசப்ஷன் வச்சு அப்படி எண்டிங் முடிக்கிறாங்க ஒரு மாதிரி. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் செகண்ட் ஃபுல்லாகவே என்கேஜ்மெண்ட் தான். நல்லாவே இருக்குது. காமெடி நிறைய ஒர்க் அவுட். மேக்கப்பா அவர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ரியோனாவும் நிறையா பண்ணியிருக்காரு. அந்த பிள்ளைங்க மாதிரிலாம் ஸ்டைலாக கொண்டு வந்திருக்காரு. அவர் பார்க்க இந்த மாதிரி பண்ணணும் நிறையா. அவர் நல்லாயிருக்கு. மியூசிக் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம் இந்த ஸ்டோரிக்கு. நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்குலாம் ஒர்க் ஆகும்ல, அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் நல்லாயிருக்கு. படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா காமெடியாக இருந்துச்சு. ரியோனா வந்துட்டு மற்ற மூவி கம்பேர் பண்ணும்போது மூவியில் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஏதாவது ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. இன்டர்வெல்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த சீட்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா காமெடியாக இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே பார்க்கலாம் அந்த மூவியை. லேக் ஆகிற மாதிரி எதுவுமே தெரியல. மியூசிக்லாம் நல்லா இருக்குண்ணா. அது மாதிரி தெரியல, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மற்ற கம்பேர் பண்ணும்போது காமெடி சீன் நல்லா இருந்துச்சுண்ணா. ரியோ ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது. ஃபன்னாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஜாலியான ஒரு படம். நியூவாக அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு டீம். ரியோ ஆக்டிங் நல்லா இருக்குது. நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது, வேரியேஷன் தெரியுது. நல்லா பண்ணியிருக்காரு. இதே லாஸ்ட் 2 படம் கம்பேர் பண்ணவோ இது ரொம்ப ஒரு நியூவாக எனக்கு ரியோ இப்படி பார்க்கும்போது கனெக்ட் ஆச்சு. அந்த ஆக்டிங்னு ஒன்று ப்ராப்பராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் அதை நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ஒரு எனக்கு அது ட்ரெய்லர்லேயே காமிக்கல, எதுலேயுமே காமிக்கல. பட் ஆஸ் ஆடியன்ஸாக எனக்கு ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஷோவில் பார்க்குறச்சு எனக்கு செம்மையாக ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா இது அப்படியே சொல்லி ஃபன் லாஃப்டர் மொமெண்ட் தான் ஃபுல்லாக படம். காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ரியோவும் படத்தை ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. மாக்காப்பா கவுண்ட்ரு எல்லாம் நல்லா இருக்குது. இன்டர்வலும் சரி, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது படம். மியூசிக் ஒரு நல்ல அடிஷ்னல் இந்த படத்துக்கு. நல்ல நார்மலாக சாம் சிஎஸ், ஜென் மார்ட்டின் அப்படி போகாமல் அங்கித் மேனன் தெரியல அவர், பட் டெபியூட்டாக என்னன்னு தெரில. பட் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. விஷுவல்ஸ் சூப்பராக இருக்குது. பக்கா ஒரு டீமாக நல்லா படமே எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஹிட் ஆகணும். ஃபேமிலியோட வந்து பக்காவாக பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஹாப்பியாக. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. செம்மையாக இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் தாண்டி சூப்பராக வேறு ஒன்று டெலிவரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக டெபியூ டேரக்டர் மாதிரியே தெரியாது. படம் உள்ளே வந்து பார்த்தா ஜாலியாக வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மியூசிக் செம்மையாக இருந்தது. த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த மியூசிக்கை கேரி பண்ணனால இந்த படம் இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ மாக்காப்பா அவர்கள் வந்து படம் ஃபுல்லாக இருக்கார். ஆனால் இன்னும் அதிகமான ஸ்பேஸ் கொடுத்துருந்தா இன்னும் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. படம் செம்மையாக இருக்குது. மேல் ப்ரோ நானே சொல்கிறேன். இது எப்படின்னா இது பேர் என்ன ரிவ்யூவா? இந்த ரிவ்யூ யார் பார்த்தீங்கன்னா கதைலாம் வெளில சொல்லாதீங்க. கதை தெரியாமல் வந்து படம் பார்த்தா தான் அந்த படம் ப்ளஸ்ஸு ப்ரோ. நீங்கள் அதுவே சொல்லாதீங்க. இப்போ இன்டர்வியூ ஆமாம்
நீங்கள் நம்ம எந்த படமும் எந்த படத்துக்கும் கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. ஆனால் ஒரு படத்துக்கு தனியாக ஒரு மஜா ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படத்துக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஓகே, ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ, ஜாலியாக வந்து பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? நம்ம வீட்டில் 1000 கஷ்டம் இருக்கும் ப்ரோ. அந்த கஷ்டத்தெலாம் மறந்து ஜாலியாக சிரிக்க வந்து பார்க்குறது தானே என்டர்டைன்மெண்ட் தானே இந்த சினிமா. ஸோ என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இந்த படம் பார்க்கலாம் ப்ரோ. அதுக்காக தான் வந்து பார்க்க முடியுமே தவிர ஒரு ஜாலியாக உட்காந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள் ராமன் லீலா ப்ரோ. மியூசிக் தான் சொன்னேன், அன்கித் மேனன் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. த்ரூ அவுட் த மியூசிக் லைக் த்ரூ அவுட் த ஃபிலிம் செம்மையாக கேரி பண்ணியிருக்காரு படத்தை. ஓகே, படம் ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. டீசெண்டான படம், அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. டிசிக்கு முன்னாடி இந்த படம் வந்துச்சுன்னா இந்த படம் சூப்பர் ஹிட் படம். இந்த படத்தை காப்பாற்றி விட்டது இப்போதைக்கு செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா நம்ம கதை வந்து ஏற்கனவே தெரிஞ்சது, ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி படம் தான். செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்லைன்னா அந்த படத்தில் உட்கார முடியாது. அதுதான் படம். ஓகே தான். எல்லாருமே நல்லா பண்ணாங்க, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எந்த இதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது படத்தில். இல்லை ஒர்க் அவுட் ஆகலை, காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் ஓகே. அதுதான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதாச்சு, என்னடா இந்த மெசேஜ் ஏற்கனவே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எதுவும் இல்லை. படம் ஓகே. எல்லாரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டேரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாக டேரக்ஷன்லாம் வந்து கிளியர் கட்டு ரொம்ப நல்லா வரும். நல்லா அவருக்கு ஃப்யூச்சர் இருக்குது கண்டிப்பாக. மியூசிக் டைரக்டர் கூட புதுமுகம் தான் நினைக்கிறேன், அவருக்குமே நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் எந்த குறையும் இல்லை, கான்செப்ட் மட்டும்தான் குறை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி வரும். ஆடியன்ஸு வித்தியாசமாக எல்லோரும் யங்ஸ்டருக்கான படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் வரலாம். மகாபா இருக்காங்க, விஜய் டிவியில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் பார்க்குற மாதிரி இருக்குது.